அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த பப்பாளி காய் இருக்குல்ல, அதில் பாதி வந்துட்டு ஆல்ரெடி மசாலா மாதிரி செஞ்சுருந்தேன். இன்னொரு பாதி வச்சு கூட்டு மாதிரி செய்யலான்ட்டு சிறுபருப்பு இருக்கும் இல்லையா, அது ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சள் தூள், சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே இந்த பப்பாளி காயமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. கையோடு இந்த கடமாவையுமே வந்துட்டு சுக்கா மாதிரி செஞ்சிடலான்ட்டு இந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட தலைப்பாட்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் எப்பவுமே கட் பண்ணி தான் சேர்ப்பேன், நல்லாயிருக்கும். அப்புறம் குட்டி பசங்களாம் வந்து வைக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்கன்னு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்குருவேன். இதோட ரெசிபி வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதில் டேக் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இந்த கடமை அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த பப்பாளி காயோட இந்த பருப்புமே நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. அதை நல்லா லைட்டாக நம்ம கடைஞ்சிட்டு கடைசியாக தாளிப்பு கொடுத்து இறக்கியாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு லாக்கில் பார்க்கலாம்.